ஸோ ஹோம் கிரவுண்ட் ஒரு டேட்டா பார்க், ஒரு ஏஐ பார்க் மாதிரி, ஏஐ டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இது உருவாகும். இது எங்களுக்கு தெரிஞ்சு இது இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இது இனிமே தேவைப்படும். பட் அஹெட் ஆஃப் த கர்வா போய் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இதை எடுத்து செய்வது நமக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பெருமையான ஒரு விடயம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே, சென்னையிலேயே, ஐஐடி மெட்ராஸ்லேயே உருவாக்கப்பட்ட ஒரு திறன்மிக்க இந்த ஒரு ஏஐ மூலமாக இந்த முயற்சியில் இறங்கியிருக்கின்றது பெரிய விஷயம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஏஐ, ஹை அண்ட் ஏஐ ட்ரிவன் டேட்டா சென்டர்ஸ் உருவாகும். அந்த டேட்டா சென்டர்ஸ் இங்க இருக்கிறதுனால பக்கத்திலேயே நிறைய ஏஐ ரிசர்ச்சும் நிறைய இதனால பூஸ்ட் ஆகும். நாட் ஓன்லி இன் கவர்னன்ஸ், இன் இண்டஸ்ட்ரி, ஆல்சோ இன் ஹெல்த் கேர் அப்படி சொன்ன மாதிரி, அதே மாதிரி எஜுகேஷன்ல எல்லாத்துலயுமே ஹை அண்ட் ஏஐ ரிசர்ச் எனேபிளராக இந்த முயற்சி உருவாகும்ன்றதுதான் ஒரு பெரிய விஷயம். தமிழை பொறுத்த தமிழ் ஏஐ உருவாகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டிஜிட்டல் சங்கம்னே சொல்லலாம். சங்க காலத்துக்கு அடுத்து இப்போ ஒரு டிஜிட்டல் சங்கத்தை நமது முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சியில் இப்படி இந்த ஒரு எம்ஓஇ மூலமாக உருவாக்கி இருக்கிறோம் என்பது கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு we are expecting big things from this AI. So yeah, this is quite எல்லா ஸ்டேட்டுக்குமே இது ரொம்ப முக்கியமானதா இது நிரூபிக்கப்படும். வெகு விரைவில் நீங்க மற்ற பெரிய ஸ்டேட்ஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனா அதை தமிழ்நாடு முதல்ல செஞ்சுட்டு இருந்தது ஒரு பெரிய விஷயம். இங்க இதனால நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இதனால நிறைய ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் இங்க ஸ்ப்ரவுட் ஆகும். ஏற்கனவே தமிழ்நாடு தான் அதிக பேட்டன்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு, அதிக ஸ்டார்ட் அப்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கு. இது அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏஐ செக்டர்ல தமிழ்நாடு கொடுக்கும். இது சென்னையில, குறிப்பா Chen.ai இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படும். இப்ப நாங்க எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் இப்ப டேட்டா போட்டு நம்ம கேள்வி கேட்க 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 எல்லாம் நம்மளுக்கு பதில் சொல்லுது, ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறீங்க. ஆனா அது கத்துக்கிட்டே போகுது. புரியுதா? அந்த வெளிநாட்டுல இருக்கிற ஏஐ நாம கொடுக்குற இன்புட்ஸ் வச்சுட்டு அது பாட்டு கத்துட்டு போகுது. நீங்க உட்காந்து அதுக்கு வேலை பண்றீங்களா தவிர அது உங்களுக்கு வேலை பண்ணல. இதுதான் உண்மை. நாம ஏன் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஏஐக்கு அது ஒரு மனுஷன் வச்சுக்கோங்க, நம்ம கேள்வி கேள்வி ஒரு பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய பூதாகரமா வளர்க்கக்கூடிய ஒரு பிள்ளைய, வெளிநாட்டுக்காரனோட பிள்ளைய நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு நம்ம சோறு போட்டுட்டு இருக்கோம் அவங்களுக்கு. அந்த பிள்ளை நம்ம பிள்ளைக்கு அந்த சோறு போடணும்ன்றோம் நம்ம. அதான் புரியுதா? நமக்கு பிள்ளை நம்ம பிள்ளை பெத்தாச்சு, அந்த பிள்ளைக்கு அந்த டேட்டாலாம் என்ன போகணும், நம்ம டேட்டா நம்ம ஆளுங்களுக்காகவே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்மளோட ட்ரைனிங் எல்லாம் நம்ம பசங்களுக்கு நடக்கணும்ன்றோம்.